நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இஸ்ரவேலின் முதல் ராஜா என்கிற தலைப்பில் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுல். ஆமென். இது வரைக்கும் என்ன இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜா இல்லை. யார் தான் நடத்தினாங்க? தீர்க்கதரிசிகள் நடத்தினார்கள், நியாயாதிபதிகள் நடத்தினார்கள். இந்த நியாயாதிபதிகள் தான் யாரு? ஒத்னியேல், சிம்சோன், கிதியோன், பாராக். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் யாரு? நியாயாதிபதிகள். அதற்கு பிற்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்து என்ன பண்ணாரு? நடத்தினார். இந்த சாமுவேல் காலத்தில் தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தேசங்களுக்கும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி ராஜாவை கேட்கும்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சவுலை ராஜாவாக தேர்ந்து எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கர்த்தர் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் சவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்களை செஞ்சு பெருமை. சவுல் எதில் விழுந்து போனார்? ஏன் சவுல் ராஜாங்கத்தை இழந்து போனார்னா பெருமைனால்தான் தான் போனார். ஏன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா சவுல் வந்து தனக்கென்று என்ன பண்ணுறான்னா, நீங்கள் பின்னாடி படித்து பாருங்கள், பின்னாடி வருவோம். நம்ம பெருமைப்பட்டதுனால தான் அந்த ராஜ்யத்தை இழந்து போகிறார். அப்போது என்னுடைய கேள்வியில் என்னென்னா, கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாதா இவன் பெருமையாக இருப்பான், இவனுக்கு இந்த ராஜ்யத்தை நம்ம கொடுக்கலாமா வேணாவா? இல்லைங்க, கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனால் அது வரும்பொழுது அவங்க தாழ்மையாக இருந்தாங்கன்னா கர்த்தர் இன்னும் நிறைய கொடுத்து உயர்த்திடுவார். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. கர்த்தர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார், பெருமை உள்ளவனையும் நேசிக்கிறார், பெருமை இல்லாதவனையும் நேசிக்கிறார். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில் இருக்கிறது. வாய்ப்புகளை கொடுப்பது தேவன் கையில் இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நம் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வாய்ப்புகளை கொடுப்பவர் தேவன், அதை பயன்படுத்த வேண்டியது நீங்க தான். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? எல்லாமே அவர் செய்யணும். ஒன்று போனோம்னா எல்லாம் அவர் பக்கமாக போயிடுவோம், இல்லைன்னா எல்லாம் நம்ம பக்கமாகவே இருப்போம். நம்மளே வாய்ப்புகளை உருவாக்கி எல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம், கஷ்டப்பட்டு இருப்போம். வாய்ப்பு கொடுத்து அவரே செய்யட்டும், எல்லாத்தையும் அவரே செய்ய மாட்டார். சர்ச்சு கொடுத்தாரு, கரண்ட் கொடுத்தாரு, மைக் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. பேசுறது நாம தான். அவர் வந்து பேச மாட்டார் மைக்கை பிடிச்சி. ஆனால் பேசும்போது என்ன பண்ணுவார்? உங்ககிட்ட பேசுவார். உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதோ சில வார்த்தைகள் மூலமாக பேசுவார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார், நாம் அதை பயன்படுத்தி என்ன பண்ணோம்? மேலே வர வேண்டும், முன்னேற வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இதில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 44வது வசனத்துலேருந்து நம்ம படிக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்குது. இன்னைக்கு இதை முடிக்கணும்னு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணணும்? கிருபை கொடுக்கணும். எங்கன்னா என்ன ஆகிடக்கூடாது தெரியுமா? அந்த பழைய ரெக்கார்டு அந்த பெரிய ரவுண்டு தட்டு போட்டு விடுவாங்க. போட்டு விட்டாங்கன்னா அது கரெக்டாக பாடினே வரும். எங்கன்னா ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கணும்? சிக்கிக்கிச்சுன்னா ரொம்ப நேரம் அதே லைனில் தான் இருக்கும், அதுலேருந்து வெளில போகாது. நானும் அது மாதிரி சிக்கிக்கக்கூடாது. ஆமென். நான் உண்மையில் வரும்போது என்ன நினைப்பேன் தெரியுங்களா? உங்களுக்கு நிறைய பேசணும், நிறைய சொல்லி கொடுக்கணும், வேகமாக போகணுன்னு தான் வருவேன். ஆனால் இந்த இடத்துல வந்த உடனே எதுனா போய் ஸ்டக் ஆகி அதில் உள்ளே போய் அதுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஆழத்தில் போயிடுறேன். அல்லேலூயா. நான் உண்மையில் வந்து ஆழமாக பிரசங்கம் பண்ண விரும்பலை, உங்களுக்கு ஆழமாக டீச் பண்ணவும் விரும்பலை. நான் உங்களுக்கு இயேசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படி போதிச்சார்னா, அவர்கள் கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவர்களோடு உவமைகளாக பேசினார். கேட்டு அறியும் திராணிக்கு தக்கதாக அவங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அந்த லெவலில் பேசினார். இயேசுவே ஆழமான பிரசங்கமே பண்ணல, சொன்னார். ஆனால் நான் இதை சொன்னதே உங்களால் தாங்க முடியல, இன்னும் இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்குது, எப்படி தாங்குவீங்கன்னு கேட்டார் சீஷர்களை. அதாவது மனுஷனுக்குள்ளே போகிறது அவனை என்ன பண்ணாது?
தீட்டு படுத்தாது, அவனுக்குள்ளே இருந்து வருது பார்த்தீங்களா, அதுதான் தீட்டு படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் சொல்கிறாரு, நான் இது மாதிரி சின்ன சின்ன காரியங்களை சொல்லும் போது உங்களால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலையே, மேலானதெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதனால தான் ரொம்ப ஆழமாக பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு ரொம்ப மேலோட்டமாக பிரசங்கம் பண்ணுறோம். ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலாக பைபிள் ஸ்டடின்னு எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த அதிகாரத்தில் இந்தந்த வசனங்கள் இருக்கிறது, இதில் வசனங்களில் இதெல்லாம் அங்கங்கே இருந்து ரொம்ப பெருசாக பேசுவாங்க. நான் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு விரும்புகிறேன்னு நான் சொல்லிக் கொடுக்க, எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். ஓகே, 44வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையில விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை பின்தொடராமல் திரும்பி விட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்துக்கு போய்விட்டார்கள். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிசூவா என்பவர்கள். அவனுடைய 2 குமாரத்திகளின் மூத்தவள் பேர் மோப், இளையவள் பேர் மீகால். சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாதிபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பன் ஆகிய நேரின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அப்னேரின் தகப்பன் ஆகிய நேர் அபியேலின் குமாரன். சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். அல்லேலூயா. ஓகே, இந்த நாளில் பார்க்கும்போது 46வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் 45 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். 46 பார்க்கும்போது சவுல் பெலிஸ்தரை பின்தொடராமல் திரும்பி விட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்துக்கு போய் விட்டார்கள். பெலிஸ்தியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி. சவுல் பார்த்தீங்கன்னா அவர்களை என்ன பண்ணலன்னா பின்தொடரலை. ஏன் பின்தொடரலைன்னா சவுல் பின்தொடர்ந்து போகிறதுக்கு தான் இருக்கிறாரு. ஆனால் ஆசாரியர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு போகலாம். யார்கிட்ட கேட்டுட்டு போகலாம்? கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் பதில் கொடுக்கல. பதில் கொடுக்காததுனால சவுல் பெலிஸ்தரை பின்தொடராமல் திரும்பி விட்டான். சில வேலையில் பார்க்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட பேசி செய்யின்னு சொன்னால் செய்யறது நல்லது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. கர்த்தர் பேசுகிற மாதிரியும் இல்லை, எனக்கு செய்கிறதா செய்யலன்னு குழப்பமாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. அது பெரிய லாஸ் ஆகிடும், இழப்பு தான் வரும், நஷ்டம் தான் வரும். அப்படி செஞ்சீங்கன்னா எப்பயுமே கர்த்தர் பேசுகிறத செய்யுங்க. கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசுவார். ஆனால் கர்த்தர் பேசுகிற ஒரு பொதுவான வழி எப்படி பேசுவார்னா, காமன் வே எதுன்னு கேட்டிங்கன்னா வேத வசனங்கள் மூலமாக பேசுவார். நீங்கள் பிரசங்கம் கேட்கும்போது வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்ககிட்ட பேசுவார். நான் ஒரு வார்த்தை எடுத்து நான் பேசிக்கின்னு இருப்பேன். இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு வார்த்தை கேட்குறீங்கன்னா அவங்க பேசுகிறவங்க ஒரு வசனத்தை பற்றி பேசின்னு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆங்கிள் அலைவரிசையில் பேசுவாங்க. ஆனால் அதே வசனம் உங்களுக்கு வேற ஒரு அலைவரிசையில் கர்த்தர் பேசுவார். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அதை தான் பிரசங்கம் பண்ணும்போது நல்லா கவனித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். பிரசங்கம் பண்ணும்போது தயவு செஞ்சு தூங்கக்கூடாது. நான் சொல்கிறேன், ஏதோ
முடியல, கஷ்டப்பட்டு வந்தோம், நைட் டியூட்டி ஏதோ பண்ணிட்டோம், ஒரு வாரம் தூங்கிட்டோம். அது ஒரு வாரம் தூங்குறது தப்பு கிடையாது என்னை பொறுத்தவரையிலும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் தூங்குவது தான் தவறு. அல்லேலூயா. ஒரு வாரம் தூங்குவது தவறு கிடையாது, ஒவ்வொரு வாரமும் தூங்குவது தான் தவறு. அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆள் தூங்குறாருன்னா, நான் சொல்றேன், அவருக்குள்ள சத்தியம் போகல, வார்த்தை என்ன பண்ணல, போகல. தேவனுடைய நடத்துதல் அவருக்கு ரொம்ப கிடைக்காது. அவர் சபைக்கு வரலாம், ஊழியம் கூட செய்யலாம். கவனிங்க, ஊழியம் கூட செய்யலாம். ஒருவேளை வரங்கள் வல்லமைகள் கூட அவங்கக்கிட்ட இருக்கலாம். ஆனால் அவர் தூங்குறாருன்னா, நான் சொல்கிறேன், அவர் தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணல. தேவனுடைய வார்த்தை அவர் தேவன் பேசுறது என்ன பண்ணலாம், அந்த நாளில் கேட்க மறந்து விடுகிறார். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூங்குற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எதில் போய் மாட்டிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு மரம் ஒரு செடி வச்சுட்டீங்க, அது ஒழுங்காக நேராக வளரும். நேராக வளரலன்னா எப்படி வளரும்? கோணலாக வளரும். ஆனால் கண்டிப்பாக வளரும். கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் வளருவார்கள். ஒன்று நல்ல விதத்தில் வளர்ந்துருவாங்க, இல்லைன்னா கோணலாக வளர்ந்துருவாங்க. இப்போ நல்ல விதத்தில் வளர்ந்துரு எதுன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை விசுவாசிப்பது, வேத வசனங்களை கற்றுக்கொள்வது, வேத வசனத்தின் மூலம் தேவன் பேசுவதை அறிந்து கொள்வது, இப்படி வளர்ந்து தான் ஒரு சரியான பாதையில் வளருவது. ஆனால் எப்படி கோணலாக எப்படி வளர்ந்துருவாங்கன்னா, வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க. வசனத்தை கேட்டால் தூக்கம் வந்துடும், தூங்குவாங்க, கேட்க மாட்டாங்க வசனத்தை. பைபிள் வசனம் படிக்க தெரியல, அதை தெரியல, இதை தெரியல, 1000 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உபவாச ஜபத்துக்கு ஓடின்னு இருப்பாங்க. உபவாச ஜபம் தப்பு கிடையாது. உபவாச ஜபம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூடிய உறவில் வளரணும், தேவனோடு கிட்டி சேரணுன்றதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்குது தான் நல்ல உபவாசம். சபை உபவாச ஜபம் நடத்தணுன்ட்டு பைபிளில் போதிக்கவில்லை. நல்லா கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்தில் சபையில் உபவாசம் ஜபம் வைக்க வேண்டும்னு போதிக்கலை. ஆனால் ஆதி திருச்சபையில் இருந்தவங்க உபவாசித்து ஜபம் பண்ணினார்கள். ஏன் உபவாசித்து ஜபம் பண்ணினாங்க அப்படின்னா, பவுலையும் சீலாவையும் ஊழியத்துக்கு அனுப்பணும். நல்லா கவனிங்க, பவுலையும் சீலாவையும் ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும். அவங்களுக்கு அன்றைக்கி ஆதி திருச்சபை மேலே பெரிய ஒரு கடமை இருந்தது. என்னென்னா, உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் போகணும், யார் யாரை எங்கெங்கே அனுப்பணும், எப்படி அனுப்பணும் அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் பேசணும். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இன்னைக்கு வார வாரம் உபவாச ஜபம் நடத்துனா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? இல்லை. சரி, உபவாசம் இருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் எதனா நடந்துச்சா? ஒரு 2 பேரை மிஷினரியாக அனுப்புனாங்களா? இல்லை. இல்லை ஒரு 2 பேரை ஊழியக்காரை ஆர்டினேட் பண்ணி எங்கன்னா ஊழியம் செய்ய அனுப்புனாங்களா? இல்லை. வார வாரம் உபவாசன்ற ஒரு ஜபம் தான் நடக்குத வழி அதில் என்ன நடந்துச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். உபவாசம் இருந்தால் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்பார். கவனிங்க, உபவாசன்றது எதுக்காக அப்படின்னா, நான் இருக்கிறேங்க, நான் இன்னும் கூட தேவனுடைய சமூகத்தில் காத்து இருக்கணும், நல்ல ஆண்டுடைய சமூகத்தில் ப்ரெசன்ஸில் நல்ல விருத்தி அடையணும், இன்னும் நல்ல என்னுடைய ஆவி இன்னும் நல்லா என்ன ஆகணும், ஷார்ப்பாக ஆகணும், என்னுடைய ஆவி இன்னும் கூட நல்லா தேவனை அறிகிற அறிவில் தேவனுடைய காரியங்களை நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களுக்கு எப்படி இருக்கணும், நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஸ்பிரிட்டு நம்ம மைண்டெலாம் எப்படி ஆகிடுதுன்னா, சரி போகலாமா வேணாவா, இன்னைக்கு கூட மழை பெஞ்சிடுச்சு, மைண்டு என்ன ஆகுது, மழை பெய்யுது, வைக்கலாமா வேணாவா, போகலாமா வேணாவா. நம்ம மனுஷன்தான், நம்ம யாரும் பரலோகத்துலேருந்து குதிச்சில்லை, எல்லாருமே மனுஷன்தான். அந்த மைண்டு வருதுங்களா வரலீங்களா? வருது. அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் என்னென்னா, இந்த மாம்சத்தின் எண்ணம் நம்மளை என்ன பண்ணுறோன்னா ஓவர்டேக் பண்ணிடும். மாம்சத்தின் எண்ணம் என்ன பண்ணிடும், ஓவர்டேக் பண்ணுறோம். சர்ச்சுக்கு போகுது, போகலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கும் போது பாருங்கள்,
கடைசியில் எது ஜெயிச்சிடும்னா மாம்சம் ஜெயிச்சிடும். சரி அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. கடைசியில் முடிவு என்ன எடுத்துடுது? மாம்சம் என்ன பண்ணிடுது? அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ மாம்சத்தை ஜெயிச்சிடும். இப்போ நம்ம அந்த மாம்சத்தில் இருக்கிற பலனை என்ன பண்ணணும்? ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்ம ஆவியில் ஆத்மாவில் ஒரு பலன் வேணும்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய அபிஷேகம், பரிசுத்தாவுடைய பலனை பெற்றுக்கொள்றதுக்கு அப்படி சமூகத்தில் காத்து இருக்கிறது தாங்க உபவாசம். நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டு கூட காத்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு இட்லி சாப்பிட்டோ 2 இட்லி சாப்பிட்டு கூட நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தா அது உபவாசம் தான். உபவாசம்னா சாப்பிடாம வயிற்று வாயெல்லாம் கட்டிக்கின்னு குடலெல்லாம் முறுக்கிக்கின்னு அப்படியே இருக்கிறது கிடையாது. அது உபவாசம் கிடையாது, அது ஒருபொழுது. நிறைய பேர் ஒருபொழுது இருக்கிறாங்க. கேட்டால் உபவாச நாள்னுவாங்க. உபவாச நாள்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் நிற்பாங்க. உபவாச நாள் சொல்லிட்டு எங்கன்னா போயின்னு இருப்பாங்க. நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. துணி துவைக்கிற வேலை, சாமான் கழுவுற வேலை, எல்லா வேலைகளும் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை உபவாசமே ஏற்றுக்கிறதே கிடையாது. உபவாசம்னா என்ன? நீங்கள் 1 ஹவர் உபவாசம் இருக்கலாம், 2 ஹவர் உபவாசம் இருக்கலாம், 3 ஹவர் உபவாசம் இருக்கலாம், 4 ஹவர் உபவாசம் இருக்கலாம், 8 ஹவர் கூட உபவாசம் இருக்கலாம். அப்படி சமூகத்திலே இருப்பது தான் உபவாசம். அல்லேலூயா. நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் அது உபவாசமே இல்லை. ஆனால் மக்களுக்கு என்னென்னா உபவாசம்னும் போது அவங்களுக்கு என்னென்னா உபவாசம் இருந்தால் இது பாருங்கள், இதில் தான் நிறைய தப்பு நடக்குது. என்னென்னா கவனிங்க, உபவாசத்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா மதிக்கிறாரு. உபவாச ஜபத்தை தேவன் மதிக்கிறார். ஆனால் தேவன் சொல்லுகிற விதத்தில் உபவாசம் இருந்தால் அதை தேவன் மதிக்கிறார். நம்ம இஷ்டத்துக்கு உபவாசம் இருந்துக்குன்னு நம்ம இதுக்கு தேவன் தான் பதில் கொடுப்பார். நம்ம எண்ணெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. நம்ம ஏன் உபவாசம் இருப்போம் பொதுவாக அப்படின்னா, உபவாசம் இருந்தால் கர்த்தர் பதில் கொடுப்பாரு. ஏன் நார்மலாக ஜெபம் பண்ணால் பதில் கொடுக்க மாட்டாரா? உபவாசம் இருந்தால் தான் பதில் கொடுப்பாரா? என்ன டிஃப்ரெண்ட்டு? நார்மலாக ஜெபம் பண்ணுறதுக்கும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு? இப்போ நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நார்மலாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன். நான் 2 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், என்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்க? நான் 2 மணி நேரம் இங்கே வந்துட்டேங்க, காலையில் வந்துட்டேன், உதாரணமாக ஒரு 9 மணிக்கு வந்தேன், 1 மணி வரைக்கும் ஜபத்தில் உட்காந்துட்டு போகிறேன். இது ஜபம்னு சொல்கிறதா உபவாச ஜபம்னு சொல்கிறதா? சொல்லுங்கள், இதை ஜபம்னு சொல்லுவீங்களா உபவாச ஜபம்னு சொல்லுவீங்களா? அதுவே குழப்பமாக்குது. ஜபம்னு சொல்கிறதா இல்லை உபவாச ஜபம்னு சொல்கிறதா? ஜபம்னு சொன்னால் ஜபம், உபவாச ஜபம்னு சொன்னால் உபவாச ஜபம். ஏன்னா அந்த 4 மணி நேரம் நான் என்ன பண்ணலன்னா சாப்பிடல, புரியுதுங்களா? ஆண்டவர் சமூகத்தில் இருந்துருக்கிறேன். ஆனால் மக்களுக்கு ஜபத்தை விட உபவாச ஜபத்தில் தான் நம்பிக்கை அதிகம். ஏன் நம்பிக்கை அதிகம்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உபவாசன்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 மணிக்கே வயிற்ற கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. காலையில் 6 மணிக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இட்லி சாப்பிட்றியா? இன்னைக்கு நான் உபவாசம். கவனிங்க, ஜபமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 இட்லியை சாப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா, இன்னைக்கு அவங்க என்னவா உபவாசம். கவனிங்க, காலையிலே சாப்பிட மாட்டாங்க. அப்போ இங்கே ஜெபம் பண்ணுறாங்க. நார்மலாக ஜெபம் பண்ணாலும் அதே பாட்டு தான், அதே பாஸ்ட் தான், அதே சர்ச்சு தான், அதே ஜப குறிப்பு தான். உபவாச ஜபத்துலேயும் அதே பாட்டு தான், அதே பாஸ்ட் தான், அதே சர்ச்சு தான், அதே ஜப குறிப்பு தான். இதில் என்ன அவங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, காலையிலே அவங்க சாப்பிட்டு நிறுத்திட்டாங்க. அதனால் அவங்க எண்ணத்தில் என்ன வந்துடுச்சுன்னா, நான் இன்னைக்கு சாப்பிடாததுனால கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், செஞ்சு ஆவார். இப்போ இது எங்கே அடிப்படுது பார்த்தீங்கன்னா, எங்கே இது போய் முட்டுது, எங்கே பிரச்சனை பண்ணுதுன்னா, மைண்டில் தான் இது தகராறு, மனசில் கோளாறு. மனசு என்ன முடிவு பண்ணிடுது, நீ நார்மலாக போயிட்டு கேட்டால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா கொடுக்க மாட்டார். நீ ஒரு வேளை சாப்பிடாம உன்னை வருத்திக்கின்னு போய் கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரு. இதுதான் மதம். இதுதான் என்னது மதம். மதம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதம் அப்படின்னா என்னன்னா, மனுஷனுடைய செயல்களின் அடிப்படையில்
கடவுள் செய்வார்னு சொல்றது தான் மதம். கிறிஸ்தவம் என்பது என்னன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானது அல்ல, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. மதம் என்ன சொல்லணும், இது உங்களால் உண்டானது. தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னா நீ ஏதாவது செஞ்சாதான் பதில் கொடுப்பாரு. உனக்கு கர்த்தர் உனக்கு ஒரு உதவி செய்யணும்னா எப்படி செய்வார், நீ ஏதாவது செஞ்சாதான் செய்வாரு. இதுதான் மதம். கடவுள் பாருங்க, மதத்தில் இருக்கிறவன் எதுக்கு இவ்வளோ பெரிய வேலை குத்தின்னு போகிறான்? வாயில் இவ்வளோண்டு வாயில் இவ்வளோ, இந்த சைடு ஒரு 8 அடிக்கு, இந்த சைடுக்கு 8 அடிக்கு பெரிய வேலை குத்தின்னு போகிறான். அதுதான் மதம். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, அவனுடைய மைண்டில் என்னன்னா, மைண்டில் என்னக்குதுன்னா, நான் இவ்வளோ பெரிய வேலை குத்துனா தான் கடவுள் என்ன பண்ணுவார், எனக்கு இந்த வருஷத்தில் சில ஆசீர்வாதம்லாம் கொடுப்பாரு, சில தேவைகள்லாம் சந்திப்பார், சில காரியங்கள்லாம் எனக்கு செய்வார். இதுதான் தாங்க மதம். எதுக்கு அவன் கஷ்டப்பட்டுன்னு இங்கேருந்து நடந்தே போகிறான் அவ்வளோ தூரத்துக்கு? அதுதான் மதம். மதம் என்ன சொல்லுது, நீ எவ்வளோ வருத்தப்படுறியோ, உன்னை எவ்வளோ வருத்தப்படுத்துக்கிறியோ அந்த வருத்தங்களெல்லாம் பார்த்து கடவுள் உனக்கு செய்வார்னு சொல்கிறது தான் மதம். கிறிஸ்தவம் மதம் கிடையாது. கிறிஸ்தவம் மதம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறதுன்னா, கிறிஸ்தவத்தையும் அதே போல் ஒரு மதம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இயேசுவுக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இயேசுவுக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. இயேசுக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? நான் இருக்குது. இயேசுக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இயேசு வந்து ஜீவனுள்ள தேவன். இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்மை நேசிக்கிறார், அதுதான். ஆனால் மதத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மதத்தில் என்ன, நீ வருத்தப்படுத்திக்கணும். நீ நெருப்பு மேலே நடந்தா, நீ கால்கள் சுட்டு கொஞ்சம் புண்ணுக்குன்னு ஆச்சுன்னா கடவுள் பார்த்து பரிதாபப்பட்டு ரொம்ப நம்மளுக்காக நெருப்பு மேலே நடந்துருக்குறான், சரி என்ன கேள் பக்தா, என்ன வேணும் கேடு, சரி செஞ்சோம் போ செய்வோம். இதுதான் மதம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம், மனசு புதிதாகலை. வசனம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். வாழ்க்கையில் மறுரூபம் எப்போ வரும்னா, மனசு புதுசானாதான் மறுரூபம் வரும். இப்போ மனசு புதுசாகாததுனால இந்த மனசு பாருங்க என்னென்ன நினைக்குதுன்னா, இங்கே வந்தாலும் அந்த மத புத்திலாம் இருக்குது. இயேசுக்கிட்ட வந்துட்டா கூட என்ன வரல, மனசு மாறலை, அந்த மத புத்திலாம் இருக்குது. என்ன மதம்? மதத்தில் இருந்ததுன்னா நம்மை நாமே வருத்திக்கினா தான் கடவுள் நமக்காக ஏதாவது செய்வார். நம்ம நல்லா இருந்து கேட்டால் கடவுள் செய்ய மாட்டார். இதுதான் மதம். அப்போ இங்கே வந்துட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துக்குள்ளே வந்துட்ட பிறகு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணால் கர்த்தருக்கு பதில் கொடுப்பாரு, நான் சாப்பிட்டு ஜெபம் பண்ணால் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் சாப்பிடாம இருக்கும்போது என்னை நான் என்ன பண்ணுறேன், வருத்திக்கிறேன், என் சரீரத்தை கஷ்டப்படுத்துகிறேன். ஐயோ பசிக்குதே பசிக்குதே கபகபா நெறிதே அப்படின்னும் போது நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தர் அதை பார்க்கிறார், அதற்கு பதில் தருவார்ன்ட்டு நான் என் வருத்தத்தெல்லாம் பார்த்து தான் அவர் பதில் தருவார்னு நினைக்கிறோம். கவனிங்க, தேவன் கிருபை உள்ளவர், இயேசு கிருபை உள்ளவர். ஒவ்வொரு முறையும் முடிக்கும் போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறோம், கடைசி ஜெபம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அப்போ உங்க கூட என்ன இருக்கணும்ட்டு பிளஸ் பண்றாங்க அப்படின்னா, இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல். அப்போ நம்ம மதத்தில் இருக்கிற கிறிஸ்துவங்களுக்கு என்ன இருக்குது, சத்தியம் இல்லை. மதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, சத்தியம் இல்லை. வசனம் தெரியல, ஒன்றும் தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வருத்தப்பட்டாதான் இயேசு எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதுல தீவிரமாக இறங்கின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட சண்டை, நிறைய பேர் அதில் பெருமையாக பேசிப்பாங்க. நீ எத்தனை நாள் உபவாசம் இருக்கிற வார்த்தையில்? நான் சொல்லுவேன், நான் பாஸ்ட், நான் ஒரு நாள் கூட உபவாசம் இருக்கிறது இல்லை. போ, நான் ஒரு நாள் கூட உபவாசம் இருக்க மாட்டேன். நான் ஜெபம் பண்ண வந்தால் கூட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ரெண்டு பிஸ்கட்டாக சாப்பிட்டு தான் வருவேன். ஒரு இட்லி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு வருவேன். நான் அதுதான். ஏன்னா நான் ஒன்று என் மைண்டை வந்து நான் சரி பண்ணிக்கினேன். என் மைண்டை
என் மைண்டும் முதல்ல இப்படி தான் இருந்துச்சு. நான் முதல்ல இங்கே ஊழியம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் டே உபவாசம் இருப்போம். தெரியுங்களா உங்களுக்கு? வாரத்தில் 3 நாள் உபவாசம் இருப்போம். அப்போ என்னன்னா, அந்த மத புத்தி, சத்தியத்தை அறியல. ஏதோ பைபிள்லாம் தெரியும், பைபிள் படிப்பேன், பைபிள்லேருந்து போதிப்பேன். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு அது இல்லாததுனால நான் என்ன நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். நானும் என்ன நினச்சேன், நம்ம உபவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் செய்வார், நம்ம உபவாசம் இருந்தால் தான் சபையை ஆசீர்வதிப்பார், நம்ம உபவாசம் இருந்தால் தான் சபை வளரும்ன்ட்டு நான் ஏன் உபவாசம், ஏன் ஜெபம், நான் என்னையே பெரிய ஆளாக பார்த்து இது எல்லாம் எதை அடிப்படையில் வச்சு பார்க்குறேன்? ஆண்டவர்கிட்ட பலன் எதிர்பார்க்குறேன், ஆண்டவர்கிட்ட நன்மை எதிர்பார்க்குறேன். எதன் அடிப்படையில் பார்க்குறேன்? என்னை வச்சு, என் செயல்களை வச்சு அதன் அடிப்படையில் பார்க்குறேன். இதுதான் மதம். கிறிஸ்தவம்ன்றது என்னென்னா, இயேசுவை வைத்து, இயேசு செய்த செயல்களை வைத்து நீங்கள் பிதாவாகிய தேவன்கிட்ட பலனை எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் கிருபை. புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா நான் சொல்கிறதெல்லாம்? இப்போ உங்களுக்கு கேட்பாங்க, உங்கள் சர்ச்சில் உபவாச ஜெபம் இருக்குதா? நீங்கள் கேட்கணும், ஏன் உபவாச ஜெபம் வைக்கணும்? நீங்கள் கரெக்டாக லா அண்ட் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, இயேசு சொன்னார், நீ உபவாசிக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாதுன்னா முகவாடலை வைக்காதுன்னு சொன்னார். ஆனால் இந்த உபவாசம் இருக்கிறவங்களாம் பாரு, மற்ற நாள்லாம் கலகலன்னு இருப்பாங்க. அன்றைக்கி ஆளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட்டிடியூட் பண்ணுவான். என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்கணும். அந்த அளவுக்கு ஆட்டிடியூடு காட்டுவாங்க. யாருன்னா பக்கத்தில் உங்க பார்த்து கேட்கணும், ஏன் இன்றைக்கி ஒரு டல்லாக்குற, ஏன் இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறன்ட்டு. கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தது ஒரு பிரசங்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம்? உபவாசம் ஜெபம் எங்கள் சபையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. நான் வந்து காலையிலேருந்து என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அருமை பெருமைகளை பேசுகிறாங்களே ஒழிய சிலுவையில் இயேசு செஞ்ச பெருமைகளை பேசுறதே கிடையாது. எதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க? அவங்களுடைய அருமை பெருமைகளை தான் பேசுகிறாங்களே. இயேசு சிலுவையில் 3 மணி நேரம் தொங்குனார், பாவத்தை சுமந்தார், நம்முடைய எல்லா விதமான சாபங்களையும் ஏற்றுக்கொண்டாரு. அதை யோசிக்கிறதும் கிடையாது, அதை பேசுறதும் கிடையாது. அல்லேலூயா. இதுதான் மதம். மதம் என்ன பண்ணுது? அவனுடைய கிரியைகளை பெருசாக பேச வைக்குது, அவனுடைய செயல்களை நம்ப வைக்குது, அதன் அடிப்படையில் கடவுள்கிட்ட பலனை எதிர்பார்க்க வைக்குது. ஆனால் கிருபையில் வாழ்றதுன்னா என்னன்னா, நான் சொல்கிறேங்க, நம்ம சர்ச்சு வளருதா வளரலையா? வளருது. இங்கே வரவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குது. நம்ம உபவாச ஜெபத்தை நம்பி போகல, நம்ம யாரை நம்பி போகிறோம்? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கிருபையை. இந்த சபை மனுஷனுடைய செயல்களை நம்பி செயல்படுகிற சபை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற செயல்களை நம்பி நம்ம சபை நடத்தப்படுகிறது. அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சத்தியத்தில் வளர்றது ரொம்ப முக்கியம். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார், வார்த்தைகள் மூலமாக பேசுவார். அப்போ நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கணும், கேட்டு அதில் பேசுகிற வார்த்தைகளில் நம்ம வளரணும். சரி, தேவன் அடுத்தது நிறைய விஷயத்தில் நிறைய ஆங்கிளில் பேசுவார். சபையில் பொதுவாக பேசுவார், நீங்கள் தனிப்பட்ட முறையில் பைபிள் படிக்கும் போது தேவன் பேசுவார். புரியுதுங்களா? தனிப்பட்ட முறையில் பைபிள் படிக்கிறீங்களா, அப்பவும் தேவன் பேசுவார். தேவன் வரும் பிரசங்கம் மூலமாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் காலையில் படிக்கிறீங்க, ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, 2 அதிகாரம் படிக்கிறீங்க, அதுலேயே தேவன் பேசுவார். சில இடம்லாம் வரும்போது ஆவினர் நம்மளை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி சொல்வார், இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன். பேசுவாருங்க. அதெல்லாம் கற்றுக்கணும், அதெல்லாம் வளரணும். சும்மா 2 அதிகாரம் படிக்கணும்னு படிக்கக்கூடாது. அதுதான் மதம். வேகமாக அதிகாரத்தை படித்து முடிச்சுட்டு இந்த சின்ன பசங்களாம் பாருங்கள், பைபிள் படிக்கணுன்றதுக்காகவே படிக்கோங்க. எப்போ எடுக்கும் எப்போ முடிக்கணும்னே தெரியாது. நம்ம காதில் கேட்கணுன்னு கொஞ்சம் சவுண்டாக கூட படிக்கோங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் அப்படின்ட்டு படிக்கோங்க. ஆனால் என்ன படித்து என்ன முடிச்சுது, என்ன பெற்றுக்கொண்ட? நம்ம வெறும் பைபிள் படிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறவர்களாக இருக்கணும், கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் பைபிள் ரீடிங் ரொம்ப முக்கியம்.
பைபிள் படிக்கும் போது அர்ஜென்ட்டாக வேலையெல்லாம் வச்சுன்னு படிக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக உட்காந்து படிக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் பேச போகிறீங்க, சமைச்சிக்கினே பேசுவீங்களா? கரண்டி போட்டு டகடா கட கட இதை கலரிக்கினே சொல்லு, குக்கர் சவுண்டு உசுன்னு அடிச்சிருக்குது, இந்த கரண்டி இப்படி குழம்பை போட்டு ஏதோ கலரின்னு சொல்லு, முக்கியமான விஷயம் பேசுகிறோம், அப்படியே பேசுவீங்க? எப்படி பேசுவீங்க? சொல்லுவாங்க, அந்த கதவை மூடு, எதிர் வீட்டில் பாட்டு போட்டு ஒரே சவுண்டாக கேட்குது, அந்த கதவை மூடு, அங்கே என்னமோ நோண்டின்றான், டொங்கு டொங்குன்னு அடிச்சுருக்கான், அந்த சவுண்ட்லாம் கேட்டுக்குது, சொல்லு முக்கியமான விஷயம். எப்படி பொறுமையாக, எவ்வளோ நிதானமாக எல்லா வேலைகளையும் ஒதுக்கி, அதுக்குன்ட்டு ஒரு என்ன பண்ணுறோம், டைமை ஒதுக்கி அதுங்க போய் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறோம், முக்கியமான விஷயத்த பேசுகிறோம். அப்படி தானே பேசுகிறோம்? இல்லை எப்படி பேசுகிறோம்? ஒரு பக்கம் விசில் அடிச்சிருக்கும் போது, குக்கர் விசில் அடிச்சிருக்கும் போது, இன்னொரு பக்கம் டங்கன்னு போட்டு கரண்டிங்கன்னு முக்கியமான விஷயம் பேசுகிறோம் வா, அப்படி பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது முக்கியமான விஷயம். அப்போ ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு? வேதத்தின் மூலமாக பேசுகிறாரு. அப்போ அதை எப்படி நீங்கள் பேசுறதை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னா, நல்ல தெளிந்த புத்தியோட, நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, பீஸ் ஆஃப் மைண்டு, நிதானமாக உட்காந்து ஆண்டோடைய வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாக பேசுவார். சில வார்த்தைகள்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த வார்த்தையின்படி நான் உனக்கு செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், உன் குடும்பத்துக்கு செய்வேன், உன்னுடைய வேலையில் செய்வேன், உன்னுடைய கையின் பிரயாசத்தில் செய்வேன், உன்னுடைய ஊழியத்தில் செய்வேன், எல்லாமே பேசுவாருங்க, அழகாக பேசுவார். ஆனால் நம்ம தான், அவர் பேச ஆயத்தமாக இருக்கிறார், நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, பேசுறதை கேட்க நம்ம அந்த அலைவரிசைக்கினராகவே போகிறது கிடையாது. உங்கள் செல்ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோன்ட்டு ஒன்று இருக்கும். உங்கள் செல்ஃபோனில் என்ன இருக்குது? எல்லார் செல்ஃபோன்லேயும் ஒரு எஃப்எம் ரேடியா, சூர்யா எஃப்எம்மு என்னென்னமோ வரும், நிறைய எஃப்எம்லாம் இருக்கும், எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் செல்ஃபோனில் அந்த எஃப்எம் ரேடியோவில் வர்ற நிகழ்ச்சிலாம் வருதுங்களா? பாட்டு, கதை, அவன் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்பான். இப்போது மழை பெய்து கொண்டு இருக்கிறது, முகப்பேரில் மழை தூறி கொண்டு இருக்குதுன்னுவான். அதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா? கேட்கல, ஆனால் அவன் சொல்லின்னு தான் இருக்கிறான். அது உங்கள் ஃபோனுக்கு என்ன கனெக்டிவிட்டியில் தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கேட்கல. ஏன்னா நீங்கள் வந்து அதை டியூன் பண்ணல. நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃபோனை எடுத்து எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ணி அந்த 94.5 வச்சிங்கன்னா நான் கேட்கும், சூர்யா எஃப்எம்மோ என்னமோ ஒரு எஃப்எம் என்ன பண்ணாதில்ல வந்து அதில் என்ன அவங்க சொல்கிறதெல்லாம் வரும். அப்படி தாங்க ஆண்டவர் உங்கள் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தான் அந்த அலைவரிசை என்ன பண்ணுறதில்ல, ஆனும் பண்ணுறதில்ல, டியூனும் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஆனும் பண்ணுறதில்ல, டியூனும் பண்ணுறதில்ல. ஆனால் எங்கே ஓடுறோம்? அந்த தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். ஓகே, தீர்க்கதரிசிக்கிட்ட போயிடணும். நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசிக்கிட்ட போகிற ஆளுங்கள்லாம் சோம்பேறிங்க. ஏன்னா இவங்க வந்து கர்த்தர் பேசுகிறத தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து கேட்டு என்னப்பா அதை கேட்டு அதன்படி நடக்க என்ன இல்லைன்னா இவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறது, இஷ்டம் போல் வாழ்கிறது, என்னென்னமோ செய்கிறது. திடீர்னு அவர் தீர்க்கதரிசி வந்து போயிடுவோம், போயிட்டு அங்கே போயிட்டு ஓன்னு அழுது அவரை விடுறதே கிடையாது. எலிசா மாதிரி, ஆமாம், நான் உம்மை விடுவதில்லை. எலிசா சொன்னார், நான் ஆண்டவர் எரிகோவுக்கு போக சொல்கிறாரு, சொன்னார் நான் விடமாட்டேன்னாரு. யோர்தான் போக சொல்கிறார், நான் விடமாட்டேன்னாரு. இல்லை, அது போல் விடுறதே இல்லை தீர்க்கதரிசியை. அவர் பின்னாடியே போய் ஐயா தலை மேலே வைங்க ஐயா, கையை வச்சு எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க ஐயா, என் குடும்பத்தில் பயங்கர போராட்டமாக இருக்குது ஐயா, பிரச்சனையாக இருக்குது ஐயா. இதே பொழப்பாக பழைக்கக்கூடாது. நம்ம அப்படி பழைக்கக்கூடாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம அப்படி பிழைக்க கற்றுக்கணும். தீர்க்க தரிசனம் நல்லது. தீர்க்க தரிசனம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான். இப்போ நான் கூட பேசுகிறேன், சில நேரத்தில் பார்த்தீங்களா என்னையும் அறியாமல் என் மூலமாக என்ன வரும், தீர்க்க தரிசனமான வார்த்தை வரும். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் இதெல்லாம் நடந்துருக்குது, நிறைய நடந்துருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணி வாழணுன்றது தான் தப்பு. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் தான் வாழ கற்றுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கணும். நல்ல நிதானமாக, நல்ல பீஸ் ஆஃப் மைண்டில் தெளிந்த, நல்ல ஃப்ரீ ஆஃப் மைண்டில் படிக்கணும். ஆண்டவர் என் கூட பேசணும், ஆண்டவரே பேசுங்க. நீங்கள் படிச்சுனே போங்க, அழகாக பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கினே போங்க. அவசரமாக படிக்கணும், ஏழை காலுக்கு முடிக்கணும் அப்படின்னு படிக்காத. யார் ஏழை காலுக்கு முடிக்கிறது?
7:15 முடிக்கணும்னு படிக்காதீங்க. நீங்க படிங்க பொறுமையா. கர்த்தர் பேசுவார். அவர் அழகா பேசுவாருங்க. சில அந்த வேர்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்பிரிட்டு அங்க நின்றுடும், நம்ம மைண்டு அங்க நின்றுடும். அந்த வேர்டு வரும்போது நான் சொல்றேன், அது மாதிரி ஒரு வேர்ட்ல நின்றுச்சுன்னா நீ வந்து அதிகாரத்தை முடிக்கணும்னுட்டே ஓடிடாதீங்க. அங்கே நில்லுங்க. நின்று அதே வசனத்தை திரும்பவும் படிங்க, திரும்பவும் படிங்க, திரும்ப படிங்க. நான் சொல்றேன், ஒரு 10-12 முறையாவது படிங்க. நான் சொல்றேன், அதுல இருந்து ஆண்டவர் சில காரியங்கள் உங்ககிட்ட திட்டமா தெளிவா பேசுவார். நான் சொல்றேன், அப்படி பேசின வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயம் நிச்சயம் நிறைவேற்றுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தர் பேசுகிறார். ஆனா சவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணல, பேசல. கர்த்தர் சவுலுக்கிட்ட பேசாததுனால சவுல் என்ன பண்ணலன்னா பெலிஸ்தரை பின்தொடராமல் திரும்பி விட்டான். நல்லா கவனிங்க, கர்த்தர் பேசாம செய்யாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வாங்குறோங்க, 10 ரூபா பேனா. கர்த்தர் பேசாமல் போய் பேனா வாங்கிட்டீங்க, எழுதலை, தூக்கி போட்டுடலாம், வேற பேனா வாங்கிக்கலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய விஷயத்தில் போய் ஈடுபடுறீங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய பணத்தை எடுத்துன்னு போய் ஒரு முக்கியமான முதலீட்டில் செலுத்த போகிறீங்க, பணத்தை எடுத்துன்னு போய் வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் செலவு பண்ண போகிறீங்கன்னா, பெரிய அமௌண்ட்டு அப்படின்னா நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு கேட்டுக்கின்னு அவர் பேசுறதை வச்சுக்கின்னு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உள்ளத்துலேயும் பேசுவாருங்க, தெரியுங்களா? நம்ம உள்ளத்தில் கூட பேசுவார். ஆனால் இந்த உள்ளத்தில் பேசுறதுல ரொம்ப ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா இந்த உள்ளத்தில் பேசுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்பிரிட் இருக்குது, மனுஷனுடைய ஆவி இருக்குது, அதுவும் பேசும். மூணாவது வெளியிலேருந்து பிசாசும் பேசுவான், அவன் பங்குக்கு அவன் கொஞ்சம் பேசுவான். உள்ளத்தில் பேசுறதுல மட்டும் கவனிக்கணும், மூணும் வரும். பரிசுத்த ஆவியானவரும் பேசுவார், நம்முடைய ஸ்பிரிட்டும் பேசும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அசுத்தாவி வெளியிலேருந்து அதுவும் பேசும். ஆனால் வேர்டு மூலயமா பேசுறதுல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பலாம், 100% நம்பலாம். பைபிள் வார்த்தை மூலமாக பேசுறதுல பிசாசு பேச முடியாது. நல்லா கவனிங்க, நம்முடைய ஆவியம் பேசாது. ஆண்டோடைய வேர்டில் வந்து ஆண்டவர் மட்டும் தான் பேசுவார். ஆனால் மனசாட்சியில் பேசுறதுல நம்ம ஆவி சில நேரத்தில் அது பேசும், சில நேரத்தில் அதான் கரெக்டாக கூட இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஸ்பிரிட்டு பேசுறது, நம்ம ஆவி நமக்கு சொல்கிறது, சில நேரத்தில் அதுவே தீர்க்க தரிசனம் மாதிரிலாம் கூட இருக்கும். ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நல்ல டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நல்லது தான், தீர்க்க தரிசி மூலமாக பேசுவார் ஆண்டவர், நல்லது தான். கழுத மூலமாக கூட பேசினார், நல்லது தான். ஆனால் டெய்லி கழுத மூலமாக பேசினில்லை. நல்லா கவனிக்கணும், கழுத மூலமாக பேசினார், பீலையாம் தீர்க்க தரிசிக்கிட்ட பேசினார். ஆனால் டெய்லியாக பேசியிருந்தார். ஒரு எமர்ஜென்சியில் பேசினாரா பேசலீங்களா? ஒரு எமர்ஜென்சி கழுத மூலமாக பேசி தான் அவனும், வேறு வழியே இல்லை. இவனுக்கு பேசுறதுக்கு, இவன் கிட்ட பேசுறதுக்கு அந்த நேரத்தில் என்ன இல்லை, யாருமே இல்லை, இருந்தது ஒரே கழுதை தான். அதனால் கர்த்தர் கழுத வாயை திறந்து அது மூலமாக பேசினார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதே பொழப்பா எதுவும் தெரியக்கூடாது, கழுதையே தேடின்னு ஓடக்கூடாது. நேற்று இந்த கழுதை பேசிச்சு, நாளைக்கு அந்த கழுதை பேசுதான், அங்கே ஒரு கழுதை பேசுதான், இங்கே ஒரு கழுதை பேசுதான். இதெல்லாம் தேவையில்லை. இதுதான் வந்து என்னன்னா, இப்படி போறவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்கள தான் சொல்றாரு, நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். எப்பவுமே இது மாதிரி போற கிறிஸ்துவங்க இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க. என்னவா இருக்கிறாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகளா இருக்கிறாங்க. குழந்தைக்கு தான் என்ன பண்ண முடியாதுன்னா, படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. அதனால அந்த பொம்மை கம்மெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கணும். இன்னும் இப்போல்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கையிலே எடுத்துன்னு வந்துடுறாங்க எல்லா பொம்மைங்களையும். பால் அப்படின்னா பாலை கையில் எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. ஒரு காலத்தில் வந்து புக்கில் தான் காட்டினாங்க பாலுன்றத. இப்போ பால் என்ன பண்ணுறாங்க, கையிலே எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்து, பால் இதுதான் பால், சொல்லு, பி ஃபார் பால் அப்படின்னு கையில் கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. அது யாருக்கு சொல்லுவாங்க? குழந்தைக்கு. ஒரு எம்ஏ படிக்கிறவங்ககிட்ட போயிட்டா சொல்லுவாங்க அப்படி, பி ஃபார் பால், பால் இதுதான் கையில் பாரு, இதுதான் பால் அப்படின்னா சொல்லுவாங்க? இல்லை. அப்போ ஏன்னா கிறிஸ்தவர்கள் நீங்கள் வளரணும்னா கவனிங்க, வார்த்தையில் தான் வளரணும். கர்த்தர் உங்களுடைய இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்களேன், நீங்கள் வார்த்தையில் வளருகிறவர்களுக்கு தான் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்.
நிறைய நன்மைகள் வரும், நிறைய காரியங்கள் சக்ஸஸாக நடக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை எதை பேஸ் பண்ணி அவனுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குறாரு, நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு, நிறைய உயர்வுகள் கொடுக்குறாருன்னா, தீர்க்க தரிசனத்தை நம்பி ஓடுகிறவனை நம்பி கொடுக்க மாட்டார். கழுதை பேசுது, குதிரை பேசுது நம்பி ஓடுறவனை நம்பி கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? நான் உபவாசம் இருந்தால் தான் கர்த்தர் என் கூட பேசுவார்னு சொல்லிட்டு ஓடுறவனை நம்பி கொடுக்க மாட்டார். கர்த்தர் யாரை நம்பி கொடுப்பார்னா, நன்மைகளை, ஆசீர்வாதங்கள், உயர்வுகளை, தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டுகிறவனை நம்பி கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்கள் மத்தேயுல படிச்சீங்கன்னா வரும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிற மனுஷன், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிற மனுஷன் தன் வீட்டை கண்மலை மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்க, அவர் சொல்றார், ஒரு மனுஷனுடைய லைஃப்பை பற்றி பேசுகிறார். வீடுன்றது எதுனா மனுஷனுடைய லைஃப், ஒரு மனுஷனுடைய லைஃப், ஒரு முழு வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். உன்னுடைய முழு வாழ்க்கையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சோதனை வரும், வேதனை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பலவீனம் வரும், பிசாசு வரும், என்னென்னமோ வரும். அதை தான் சொல்கிறாரு. மழை வந்தது, காற்றடிச்சது, அந்த வீட்டின் மேல் வந்து என்ன பண்ணுச்சு? மோதினது. எல்லாமே வந்து வீட்டு மேலே என்ன பண்ணுச்சான்? மோதிச்சா மோதலையா? மோதும். கவனிங்க, வேடில் இருக்கிறோம் வாழ்க்கையிலையும் காற்று மழை வந்து மோதும். வேடில் இல்லாதவன் வாழ்க்கையிலையும் காற்று மழை புயல் வந்து என்ன பண்ணும்? மோதும். ஆனால் வேடில் இருக்கிறவன் அதை ஜெயிச்சு நிலைச்சி இருப்பான். வேடில் இல்லாதவன் காலி ஆகிடுவான். இதுதான் வித்தியாசம். ஏன் தேவனுடைய வார்த்தையில் நம்ம அஸ்திவாரம் போடணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து எதில் ஸ்ட்ராங்காக எடுத்துன்னு போயின்னு இருக்கணும் அப்படின்னா, வார்த்தையில் தான் எடுத்துன்னு போகணும். கர்த்தர் வார்த்தை மூலமாக பேசுவார் அப்படின்றதுல தான் போகணும். கர்த்தர் வார்த்தை மூலமாக பேசுறதுல நம்ம லைஃப்பை வந்து அதை தான் அஸ்திவாரமாக வச்சு வாழ கற்றுக்கணும். ஆனால் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். தீர்க்க தரிசனங்கள் நல்லது. கவனிங்க, தீர்க்க தரிசனங்களை நான் கனம் பண்ணுறேன், தரிசனங்களை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வரங்களை வல்லமைகளை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் கவனிங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, உங்களை தேடி வந்து தீர்க்க தரிசி சொல்லிட்டு போவார். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா, உங்களை தேடி வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போவார். உங்களுக்கு சொல்லல இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, எத்தனை டிஜிஎஸ் கூட்டத்தில் போய் உக்காந்தாலும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடணுன்ட்டு மலைமலையாக கண்ணீர் விட்டா கூட கூப்பிடவே மாட்டார். நிறைய பேர் கூட்டங்களுக்கு போகிறாங்களே, பெரிய பெரிய ஊழியக்காரன் கூட்டத்துக்கு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என்ன ஒரே ஒரு பெயர் சொல்லி அழைக்க மாட்டீங்களா? இந்த பேரை தவிர இது எல்லா பேரும் சொல்லியிருப்பார். அதே சமயம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஜிஎஸ் தினகரன் ஐயா மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒரு இடத்துல பெரிய மைதானத்துக்கிட்ட வைக்கிறாங்களாம். அந்த மைதானத்தில் வைக்கிறாங்க, இவர் போகணும்னு சொல்லிக்கிறாங்க, போகணுன்ட்டு ஆசைப்பட்டுக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பசங்க, எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அதனால் இவங்கள அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. அவர் சொல்லிக்கிறார், இதுமாதிரி இந்த பசங்களெல்லாம் வச்சு நீ அங்கேருந்து போகிற அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு? அவர் அப்போது ரட்சிக்கப்படாது இருந்திருக்காரு அவங்க வீட்டுக்காரர். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சும்மா இரு, இங்கே இரு, அதெல்லாம் ஒன்றா போகக்கூடாது, வேணான்னு சொல்லிட்டாரான். இந்த அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமா, ஐயோ ஆண்டவரே, அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் வர்றாரு, அவரை நான் என்ன பண்ணணும், பார்க்கணுமே, அவர் பிரசங்கத்தை கேட்கணுமே. இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப் அது இதெல்லாம் கிடையாது அப்போது. அதனால் பிரசங்கம் கேட்கணுமே, ஆண்டவரே பார்க்கணுமே, எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வேதனையோடு இருந்திருக்கிறாங்க. இவங்க விட்டுட்டாங்க. இந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா என்ன பண்ணிக்கிறாரு, ஏதோ ஒரு கிரவுண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த கிரவுண்டு தரமாட்டோம், பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாங்க. சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சிட்டாங்களாம், அந்த கிரவுண்டில் தான் நடக்க போகுதுன்ட்டு. அப்புறம் அந்த கிரவுண்டு கேன்சல் ஆன உடனே திருப்பி வேறு கிரவுண்டுக்கு ஒன்றுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த கிரவுண்டு போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. திருப்பி அந்த கிரவுண்டும் கேன்சல் ஆகிடுச்சான்.
கேன்சல் ஆயிட்டு இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, கேட்டுருந்தாங்க பாருங்க. அந்த அம்மா வீட்டு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் இருக்குதான். அந்த மைதானம் தான் கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தான் வந்து அவர் பேச போறாராம். இந்த அம்மாக்கு தெரியாது. காலியாக இருந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா தடால் புடால் வேலை நடக்குதான். ஸ்டேஜ் போடுறாங்க, எல்லாம் நடக்குதான். இன்னமும் நடக்குதா, இவங்களுக்கு ஒன்றும் புரியலையா, இன்னமும் நடக்குது. என்ன இவ்வளோ நேரம் இந்த மைதானம் சின்ன பசங்களாம் என்ன பண்ணிருப்பானுங்க, கம்பு கும்புன்னு விளாண்டு இருப்பானுங்க. இன்னைக்கு என்ன இந்த மைதானத்தில் ஒரே பரபரப்பாக இருக்குது, லைட்லாம் கட்டுறாங்க, பயங்கர வேலையெல்லாம் நடக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு இருந்தாங்களாம். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் பார்த்தா ஜப கூட்டம் நடக்குதான். ஐயோ, ஜப கூட்டம் யார் வர்றாங்க பார்த்தா டிஜிஎஸ் தினகரன். அவர் அங்கே உட்காந்து அங்கே வந்து நின்று நிறைய வார்த்தைகள் தீர்க்கதரிசனமாக சொன்னாராம். அதில் ஒன்று சொன்னாராம், எலிசபெத், அந்த அம்மா பேர் எலிசபெத் தான். எலிசபெத், உனக்காகவே கர்த்தர் இந்த கூட்டத்தை இந்த இடத்துல போட்டு இருக்கிறாரு. யாருக்காக? உனக்காகவே கர்த்தர் இந்த கூட்டத்தை இந்த இடத்துல ஒழுங்கு செஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு பேசினாராம். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசணும் முடிவு பண்ணிட்டாருன்னா கூட்டத்தையே எடுத்து வந்து போட்டுருவாருங்க உங்க வீட்டை எதிர்க்க. ஆனால் நம்ம ஓடி 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 தோய்ந்து போயிட்டாங்க. நிறைய மக்கள் வந்து தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் 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 தரிசனம். தப்பு கிடையாது, நான் அதெல்லாம் நம்புகிறேன். ஆனால் கவனிங்க, கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களை தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஜென்ரலாக எதில் தான் டெவலப் பண்ண கற்றுக்கணும்னா வார்த்தையில். ஏன்னா வார்த்தையின்படி வாழ்கிற மனுஷனை தான், வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற மனுஷனை தான் வேதம் சொல்லுகிறது தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமல்ல வந்து பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அடித்தும் அது என்ன பண்ணலையா, விழவில்லை. சொல்லுங்க, விழவில்லை விழவில்லை. இதுல நீங்க அஸ்திபாரம் போடலன்னா உழுந்துருவாங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் ஏன் பின்வாங்கி போகிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பின்மாற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துன்னு இருப்பான். கிறிஸ்துக்குள்ளே தான் இருப்பான், ஆனால் என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, ஒரு தைரியம் இருக்காது, ஒரு உற்சாகம் இருக்காது, ஒரு நடைப்பினம் போல வாழ்ந்து இருப்பான். ஏன் அவன் அப்படி வாழ்றான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அஸ்திபாரமாக இல்லை. அவன் வாழ்க்கையில் வேற ஒன்று அஸ்திபாரமாக இருந்ததுனால தான் விழுந்து போன வாழ்க்கை, விழுந்து போன கூடாரம். அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை நம்ம போதிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை கூட கூப்பிடுவாங்க, உங்களை கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அங்கே தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, இங்கே தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அங்கே உபவாச ஜபம், இங்கே உபவாச ஜபம்ன்ட்டு. பிசாசு சும்மா இருக்க மாட்டான். பிசாசு நிறைய ஏஜெண்ட்டை வச்சுக்கின்னு இந்த ஏஜென்ட் மூலமாக வேலை செய்வான். இந்த ஏஜென்ட் மூலமாக என்ன பண்ணுவான், வேலை செய்வான். அதுவும் கரெக்டாக வேலை செய்வான். உங்களுக்கு எப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குதோ அந்த டைமில் தான் வந்து உங்ககிட்ட பேசுவான். இந்த உபவாச ஜபத்துக்கு வரியா, போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும், ஆறுதலாக இருக்கும், மனசுக்கு சமாதானமாக இருக்கும், அப்படி தான் பேசுவான். நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறீங்க, உபவாச ஜபத்துக்கு போகிறத நான் வேணான்னு சொல்ல, போங்க போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் சொல்கிறேன், அந்த உபவாச ஜபத்தில் போயிட்டு 3 மணி நேரம் அங்கே உக்காருத, நீங்கள் வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் பைபிள் படித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வே கிடைச்சிரும். நீங்கள் எங்கேயுமே போய் செய்ய முடியாததை இருக்கிற இடத்துல செஞ்சு முடிச்சிடுவார் ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா, பிசாசு நம்மளை தந்தமயத்துன்னு போயிட்டு அப்போ அது ரொம்ப டேலண்டானவங்க, அதனால தான் பிசாசு ரொம்ப டேலண்டானவன். என்ன பண்ண தெரியுமா, இந்த உபவாச ஜபத்தில் பதில் கிடைக்கல, இவரு சரியில்லை, இவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார், வா அடுத்த வாரம் கொண்டு போகிறேன், இப்படியே இவரை விட பெரிய ஆள், இவரை விட பெரிய ஆள், இவரை விட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னி வரைக்கும். நான் சொல்கிறேன், வார்த்தைகளை நிலைத்திருங்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிற மனுஷன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம சபை வந்து எதை நோக்கி போகுது அதை சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், மற்ற சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் பாஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் பாஸ்டர், நைட் ப்ரேயர் பாஸ்டர், என்னென்னமோ ப்ரேயர்லாம் இருக்குது பாஸ்டர், நம்ம சர்ச்சில் ஒன்றுமே இல்லையா பாஸ்டர். நான் சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் அந்த எல்லா ஜபங்களை விட வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், ஜபங்கள் எல்லாம் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம்.
அல்லேலூயா. ஜெபங்கள்லாம் கூட ஒரு நாள் ஒழிந்து போய் விடுங்க, தேவனுடைய வார்த்தை ஒழியாது. அதை பேசி கொண்டிருக்கணும். நான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். எனக்கு தெரியும், எனக்கு எது தேவைன்னு தெரியும், என்னை எது வாழ வைக்கும்னு தெரியும், அதுதான் உங்களுக்கும் தேவைன்னு தெரியும், அதுதான் உங்களை வாழ வைக்கணும்னு தெரியும். அதுக்கு தான் இந்த இடத்துல வேர்டு போதிக்கிறோம். ஆமென். நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதில் டெவலப் ஆகுங்க. அப்போ நீங்கள் வளருவீர்கள். பின்தொடராமல், பெலிஸ்தரை பின்தொடராமல் சவுல் திரும்பினதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் தன்னோடு பேசலை. ஆனால் கர்த்தர் உங்க கூட பேசுவாரா? எந்த வழியில் பேசுவார் நான் தெரியுதா? அப்போ நீங்க அதில் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க. அஸ்திபாரத்தை பலமாய் போடுங்கள். அஸ்திபாரத்தை எப்படி போடணும்? நல்ல ஸ்ட்ராங்காக போடுங்க. நான் சொல்லட்டுங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் அஸ்திபாரம் எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அந்த வடிவத்தில் தான் பில்டிங் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலீங்களா? 10க்கு 10 அஸ்திபாரம் அப்படின்னா அது மேலே என்ன பில்டிங் கட்ட முடியும்? 10க்கு 10 ரூம் தான் கட்ட முடியும். அஸ்திபாரம் 10க்கு 30 இல்லைன்னா 20க்கு 30, கால் கிரவுண்டு அஸ்திபாரம். அஸ்திபாரம் எவ்வளோ போட்டுக்கிறீங்க? கால் கிரவுண்டு. 20க்கு 30 அஸ்திபாரம் போட்டுக்கிறீங்க. இப்போ இதில் பில்டிங் எவ்வளோ பில்டிங் கட்டுவீங்க? உங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்கலாம், இடம் ஏக்கர் கணக்கில் இருக்கலாங்க. ஆனால் அஸ்திபாரம் 20க்கு 30 தான் போட்டுருந்தீங்கன்னா 20க்கு 30 போட்டு ஒரே ஒரு ரூம் தான் போட்டுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெட்ரூம் தான் போட்டுக்கிறீங்க அஸ்திபாரத்துக்குன்னா, அந்த ரூமில் என்ன தான் கட்ட முடியும்னா ஒரு பெட்ரூமு, ஒரு ஆள், ஒரு கிச்சன் தான் கட்ட முடியும். அப்போது பில்டிங் எவ்வளோ பெருசு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கும். சில வீட்டில் போய் பார்க்குறீங்க, 3 பெட்ரூம் இருக்கும், பால்கனி இருக்கும், அது இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு எது பிரம்மாண்டமாக போட்டாங்க முதல்லன்னா? அஸ்திபாரம். நான் சொல்கிறேன், நீங்கள் அஸ்திபாரம் எப்படி போடுகிறீர்களோ அப்படி தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கும். அஸ்திபாரத்தை எப்படி எவ்வளவு பெருசாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பில்டிங் பெரிதாக, விசாலமாக, ஜெகஜோதியாக இருக்கும். அப்போ அஸ்திபாரம் எதை வச்சு போடுறது? வார்த்தையை வச்சு போடணும். அஸ்திபாரம் எதை வச்சு போடணும்? வார்த்தையை வச்சு போடணும். நல்ல பெரிய அஸ்திபாரமாக போடுங்க. 4-5 பெட்ரூம் வைக்கிற மாதிரி அஸ்திபாரம் போடுங்க. சின்னதாக போடாதீங்க, கண்ணகி நகர் வீடு மாதிரி. சின்ன அஸ்திபாரத்தை பெருசாக போடுங்க. அதுக்கு தான் வேர்டு முக்கியம். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ண தெரியுங்களா? விசுவாசத்தை உண்டாக்கும். அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு நீங்கள் பேசுவீங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லுது, அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால என் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால் நான் வேலை ஸ்தலத்தில் இப்படி இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால என்னுடைய பிஸ்னஸ் இப்படி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால நான் சுகத்தில் இப்படி இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால ஊழியத்தில் இப்படி இருப்பேன். அப்படி நீங்கள் பேசுறீங்க பார்த்தீங்களா? இதுதாங்க அஸ்திபாரம். அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்க, தேவன் சொன்ன வார்த்தையை உங்கள் வாயில் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அஸ்திபாரம் போடுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ அஸ்திபாரம் எப்படி போட போறீங்க? 10க்கு 10 ரூமா? 10க்கு 20, 10க்கு 30, 20க்கு 30 போட்டுடுவோம். இதுக்கு காசு செலவாகாது. இந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு என்ன செலவாகாது? காசு செலவாகாது. நான் அஸ்திபாரம் போட்டுக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற இடம் வாங்கிடுவோம். இது என்னது? இது அஸ்திபாரம் போடுறது. புரியுதுங்களா? நான் அஸ்திபாரம் போட்டு வரோம், ஒரு நாள் வரோம் பாருங்க, நம்ம வாங்கிடுவோம். ஏன்னா நான் என்ன போட்டுன்னு வரேன்? அஸ்திபாரம் போட்டுன்னா வரேன், பில்டிங் எழும்பிடும். ஆமேன். அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, கர்த்தர் நம்மகிட்ட நிறைய விஷயத்தில் பேசுவார். வேர்டில் பேசுதான் கரெக்ட், வார்த்தையில் பேசுறதுல பழகிக்கங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். முடிஞ்சால் தெரியாத மற்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல, எங்கெங்கேயோ ஓடுனுக்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சுன்னுக்கிறாங்க, தலைகீழெல்லாம் தொங்கின்னு இருக்கிறாங்க. கர்த்தர் பேசுறன்ட்டு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் எளிதாய் செய்கிறவர். பெரிய பெரிய வேலையெல்லாம், பெரிய பெரிய வேலை கர்த்தர் எப்படி செய்வார்? ஈஸியாக செய்வார். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய பெரிய வேலைங்களை கர்த்தர் ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்வார். பெரிய செங்கடல் கர்த்தர்
பெரிய வேலை செஞ்சதுக்கு என்ன பண்ணாரு? கொம்பை எடுத்துன்னு போய் நீட்டியான்னாரு. மோசைக்கிட்ட என்ன சொன்னாரு? உன் கையில் வச்சுருக்கிற கோலை எடுத்துன்னு போய் நீட்டு. அவ்வளோதான். கடல் பிறந்ததா பிளந்ததா பிளக்கலையா? பெரிய வேலை. ஆனால் செய்ய சொன்னது சின்ன வேலை. சின்ன வேலையை கொண்டு கர்த்தர் பெரிய வேலை செய்வார். நான் சொல்கிறேன், சின்ன வார்த்தையை கொண்டு கர்த்தர் பெரிய வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேரில் ஆன்லைனில் கேட்ட பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மதத்துக்குள்ளே போயிடக்கூடாது, கிருபையில் இருக்கணும். ஆண்டவரே, அதுவும் கிருபைனா அந்த கிறிஸ்து செய்து முடித்த கிரியைகளின் அடிப்படையில் தங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கணும், தங்கள் அஸ்திபாரத்தை போடுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, வசனத்தை அடிப்படையாக கொண்டு அஸ்திபாரம் போட்டு அதில் ஆண்டவரே வளர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இப்படி கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையிலிருந்து பிரிக்கிற காரியங்கள் எதுவும் நுழையாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையணும். அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம். மரம் ஒன்று தான், ஆனால் நீர் கால் ஒன்று கிடையாது. அது நிறைய கால் இருக்குது, நிறைய தண்ணி, ஆனால் மரம் ஒன்று தான். எது சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. வார்த்தையை நம்புகிறவனுக்கு சொல்லுது, ஒரு மரம் தான், ஆனால் அதை செழிப்பாக்க பல நதிகள், பல நீர்கால்கள். அதனால் ஒரு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஓ ராபா ஷபோ ரக மனதூரிபி கபல்லா கத்தூரிபி. பரிசுத்தவானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் கொண்டு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பேசுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. தொடர்ந்தப்பா இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.